கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நாம் எல்லோரும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அருமையான பாடல். உணர்ந்து உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நம்ம இங்கு நடக்கிற அந்த ஆராதனைகள்லாம் அந்த நெட்டில் ஒளிபரப்பாகப்படுகிற சோஷியல் மீடியாக்களில் அது நீ கவனிச்சா தெரியும். சும்மா கையை தட்டுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத சில நேரங்கள் அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்துட்டோம். உற்சாகமாக ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்ம உற்சாகத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் நல்ல கைத்தட்டி பாடணும். அருமையான போதர் ஏற்கனவே அறிவித்தது போல உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் காத்திருக்கு. கவனத்தை அங்கேயும் சிதறாம மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சந்தோஷத்தோடு கூட சொல்லும் ஆண்டவரை பார்த்து. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. சொல்லுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாரகம் நீரே, தாவரம் நீரே, என் தஞ்சமும் நீரே. தாய் தந்தை நீரே, தாரகம் நீரே, தாவரம் நீரே, என் தஞ்சமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் நல்ல கைகளை தட்டி. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்படியே சொல்ல போகிறோம் நம்ம எல்லாரும் இணைந்து. என் வாழ்விலும் நீரே, என்னுடைய தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என்னுடைய பாதையில் நீரேன்னு சொல்லுமா.
வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, நாதனும் நீரே, என் நீதியும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, நாதனும் நீரே, என் நீதியும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஒரு முறை கூட இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், மீட்பெரும் நீரே, என்னுடைய மீட்பெரும் நீரே, என்னுடைய மேன்மை நீரே. ஆண்டவரே, மீட்பெரும் நீரே, காப்பவர் நீரே, மெய்ப்பெரும் நீரே, என் மேன்மையும் நீரே. மீட்பெரும் நீரே, காப்பவர் நீரே, மெய்ப்பெரும் நீரே, என் மேன்மையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஒரு முறை கூட இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நெருக்கடிகளா இருந்தாலும், ஆண்டவரை துதித்து மகிழும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இன்பத்துல மாத்திரம் துதிக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வேலை இல்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல தேவனுடைய அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருப்பவரே, என்னுடைய பலன் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். அருமையான ஒரு பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். மற்றவர்களதை கவனித்து தொடர்ந்து பாடலாம். ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொருவர் மேலும் நினைவாய் இருக்கிறவர். அவரை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மேல நினைவாய் இருக்கிறவர். நம்ம எந்த சூழ்நிலையில வந்தாலும்,
ஒருவேளை உலகத்திற்கு உலகம் நம்ம மீது நினைவா இல்லாவிட்டாலும் கர்த்தரோ நம் மீது நினைவா இருக்கிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவா இருப்பவரே. கவனங்களை சிதற விடாம ஆண்டவரே நோக்கி பார்த்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. புறப்படட்டும். எல்லாரும் சொல்லுவோம். கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். அப்படியே சொல்லுவோம். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். தகப்பனே உம்முடைய தயவு கொண்ட அன்பாக அள்ளிவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தயவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை
சோர்ந்து போன மனநிலைமையோடு கூட நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்துதான் சொல்ல போறோம், உயிருள்ள வரையிலும் உமக்காக வாழுகிற ஒரு உணர்வை தாருமே ஆண்டவர் என்று சொல்லி கையில தட்டி எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல சேர்ந்து கரங்களை தட்டி உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா கும்பலன் தாருமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா கும்பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். அப்படியே சொல்லுங்க. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமே. சிறுமையும் எளிமையுமான நம்மேல் நினைவாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தன் சங்கீதக்காரனாகிய தாவீது 51வது சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த நிலைவரமான ஆவி தேவை. இங்க பக்தன் விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நிலையற்றவன், நான் ஒரு ஸ்திரமானவன் அல்ல, நான் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் மாறி விடுகிறவன். ஆகவே என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க, என் கால்களை உறுதிப்படுத்துங்க. நான் சோர்ந்து போகிறவன், நான் பலவீனமானவன், நான் ஸ்திரத்தன்மை உடையவன் அல்ல. ஆகவே நிலையற்ற என்ன நிலையுள்ளவனாய் மாற்ற என் கால்களை ஸ்திரப்படுத்தும்னு சொல்றார். நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களில் சோர்ந்து போகும்போது நம்முடைய கால்கள் ஆலயங்களுக்கு வருவதற்கு மடிக்கிறது. ஜெபங்கள் அப்படின்னு உபவாச கூடுகள் அப்படிங்கும்போது நம்முடைய கால்கள் முன் செல்வதற்கு மடித்து அப்படியே அந்த இடத்துல இருந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் சோர்ந்து போகும்போது ஆண்டவரை விட்டே பின்வாங்குற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கிறது. இதுதான் ஸ்திரமற்ற தன்மை. பக்தன் அழகா சொல்றாரு, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்துங்க. சங்கீதங்களில் வாசிக்கிறோம், என் கால்கள் செவ்வையான பாதையில் நிற்கிறது என்று சொல்லி. நம்ம ஒவ்வொருவருடைய கால்களும் ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாய் நிற்கணும், உறுதியாய் நிற்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ நம்ம நன்மைக்காக ஆண்டவரை தேடினோம், என் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவரை தேடினேன், அதுக்கு பிற்பாடு எல்லாம் எனக்கு சரியா போனதுனால இப்போ ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டேன் அப்படின்லாம் இல்லை. அநேகர் ஸ்திரம் இல்லாமல் ஆண்டவருக்குள்ள உறுதி இல்லாமல் இன்னைக்கு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய அன்பை அறியாததுனால, ஆண்டவருடைய அன்பின் ஆழங்களை புரியாததுனால ஸ்திரம் இல்லாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. நம்மை ஆண்டவர் அழைத்தது அதற்காக அல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். விசுவாசத்துல துவங்கின ஓட்டம் அது நம்முடைய கடைசி மூச்சு வரை இருக்கணும். அப்படி சொல்லி இருக்கிற இடங்கள் அப்படி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பாதியிலே நின்று விடக்கூடாது. அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய ஓட்டம் தொடரட்டும், ஆண்டவரே எங்களுடைய கடைசி மூச்சு வர
எங்களுடைய அந்திய காலம் வரையிலோ ஆண்டவரே, நாங்கள் உயிருள்ள நாள் வரையிலோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் கடைசி பகுதி வரையிலோ ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தோடு ஓட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டம் ஆண்டவரை ஜெயத்தோடு இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, எங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு ஸ்திரப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரை, நிலையற்றிருக்கிற எங்களுடைய வாழ்வு நிலைப்படுத்தப்படுவதாக. எங்களை ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும். அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுவோம். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை சத்தத்தை கேட்கட்டும். நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலந்தாருமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலந்தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கொஞ்சம் வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாடுகிறோம் என்கிற உணர்வோடு கூட என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மறுபடியுமா என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இந்த நாட்கள் ஒரு 40 நாட்கள் நம்ம அந்த லெந்து நாட்களை அனுசரித்து வருகிறோம். ஆண்டவருடைய சிலுவையை குறித்த காரியங்களை தியானித்து நம்மை அவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறதற்கு ஒரு நாட்கள். இந்த நாட்களில் நம்முடைய சிந்தை முழுவதும் தாழ்மையாய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரை நாம் தரித்துக் கொள்வோமானால்
நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். இந்த பாடலில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உணர்ந்து அதுல ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கைகளை தட்டி சொல்லுவோமா? எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை அறிப்போம், சிந்தை சுமர்வீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை அறிப்போம், சிந்தை சுமர்வீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவேன். எல்லாரும் செய்து சொல்லுவோம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஆமென். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுமே, ஹல்லேலூயா. நாம் பாடினோம், சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாம தன்னை தருவானே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பின்பற்றுவாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒரு நம்முடைய மாவட்டத்தில் ஒரு ஆட்சியாளர் வந்துட்டாங்க, அவங்க ஒரு கஷ்டப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டத்தில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து அவங்க வந்து படித்து முன்னேறி இந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு அதை நிறைய பேர் வாட்ச் பண்ணி அவங்க தன்னுடைய நேரத்தை எல்லாம் எப்படி செலவழிக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த அந்த உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ முயற்சித்தாங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஃபாலோ பண்ணும்.
ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர், ஒரு ஆண்டவர் அறியாத ஒருத்தர் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டார். 2-3 நாள் வர்றாரு, பார்க்குறாரு, நல்லா ஜெபம் பண்ணுற ஒருத்தவங்கிட்ட போய், உங்களை பார்த்தோன்னே எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது, உங்கள் ஜெப வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் அந்த இயேசுவை உங்களை போலயே பின்பற்றணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்முடைய பிள்ளைகள் தான் பார்க்குது நம்ம வாழ்க்கையை, நம்மளை மாதிரி அதை ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. ஒரு முறை ஒரு ப்ரேயர் நடந்த இடத்துல, ப்ரேயர் நடந்து முடிஞ்ச உடனே அந்த சின்ன குழந்தை பயங்கரமாக அழுது, ஒரு 2 வயசு குழந்தை பயங்கரமாக அழுது. அப்போ ஒருத்தர் தட்டி, என்னம்மா அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்டால், அது சொல்லுது, இந்த அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அப்பா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு. என்னன்னு கேட்டால், அவங்க அப்பா வீட்டில் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள் அப்படியே பேசிகிட்டு இருப்பார். இதை அப்படியே கவனிச்சிட்டு சர்ச்சுக்கு வருது, ஒரு ப்ரேயர்ஸில் வந்தோடனே அங்கே ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி அந்த ஆராதனை நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். இது பார்த்தோன்னே, எங்கள் அப்பா பேசுகிறது, எங்கள் அப்பாவுக்குள்ளது இது, நீங்கள் எப்படி பேசலாம், பயங்கர இது. அதை திருப்பி சால்வ் பண்ணி எடுத்து, அப்போது நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம தெருக்களில் நம்மளை யார் கவனிக்கிறா அப்படின்னு. சில நேரங்களில் சில மனிதருடைய சுபாவமே வாயை திறந்த உடனே சண்டை போடுறது. ஆனால் சிலர் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்து சில நேரம் சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இப்படி கோவப்படுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தம்பி நீ இந்த காரியத்தை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சில நேரங்கள் சொல்லுவோம். அப்போது உலகம் நம்மை ரொம்ப கவனித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யாரை பின்பற்றுறோன்னா இயேசுவை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கும்போது, இப்படி அம்மா காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், இப்படின்னு சில காரியங்களை எழுதி நம்ம கொடுத்தோன்னா, இதே நீ பின்பற்று வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கொடுக்குறதுக்கு அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம விட்டுட்டு போகிறது, இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிற ஒரு சாட்சி வாழ்வை நிறைய நேரங்களில் இறந்த வீட்டில் தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த அருமையான தாயார் தகப்பனார் விட்டு சென்ற நல்ல காரியங்களை நாமும் என்ன செய்வோம்? பெரும்பாலான மக்கள் விட்டு சென்ற காரியத்தை என்ன செய்ய முடியாது, பின்தொடர முடியாது. தொடர்ந்தால் நமக்கு மண்டெண்டெல்லாம் என்ன செய்யணும்? உடஞ்சிரும். ஆனால் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போகிற காரியங்கள், நம்முடைய பக்தியின் வாழ்க்கை நம்முடைய தலைமுறைக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உம்மை பின்பற்ற கிருபை தாராங்க. அருமையான பாடலில் பக்தன் சொல்கிறாரு, சீஷன் என்பவன் குருவை போலவே. நம்ம எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அவர் தனக்காய் வாழாமல் மற்றவர்களுக்காய் வாழ்ந்தார். நம்முடைய சுபாவங்களும் அப்படிப்பட்ட சுபாவங்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த பாடலின் ஒரு சரணத்தை மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான தேவனுடைய மனிதன், நல்ல படித்த ஞானி, அவர் பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அற்பமா எண்ணுகிறேன். பெரும்பாலான மனிதர்களால் ஒரு 1/2 அடி இடத்தை கூட என்ன செய்ய முடியாது, விட முடியாது. எத்தனையோ ஏக்கர் வச்சிருப்பாங்க, காம்பவுண்டு கட்டும் பொழுது ஒரு 1/2 அடி அல்லது 2 இன்ச்சு அங்கே இங்கே போயிட்டுனா நிலையா நிற்பாங்க. ஆனால் அங்கே அருமையான தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாடலின் வார்த்தையை சொல்லி பாடுவோம். கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடு. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இந்த காலை ஆராதனை வேளையில் என்னுடைய வாழ்வு மறுரூபமாக்கப்படட்டும் சொல்லி, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடு, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடு, மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் இந்த அழைப்பே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் இந்த அழைப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பெருகவும் நான் சிறுக வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கியே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாக்கியே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். கைகளை தட்டி சொல்லி பாருங்க. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு தாங்குவார். அவரே இயேசு தப்புவிப்பாரமா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். மறுபடியும் சொல்லுங்க, இயேசு தாங்குவா. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறீர். சொல்லுங்க, கண்களை மூடி அப்படியே வாயில திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கம்மா. நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல நிற்கிறோம், ஆண்டவருடைய பாதப்படியில நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய ஜனவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமை, கவனத்தை சிதற விடாதுங்க. அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காதுங்க. அங்க இங்கும் அப்படி ஆமை கலைந்து செல்லாதுங்க. கத்தரை மட்டும் உங்க ஆமை சிந்தையில கொண்டு வாங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா, நீங்க கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீர் கிருபை தந்தபடினாலதான் நான் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு வாழ்கிறோம்னா நீங்க கிருபை தந்திருக்கிறதுனால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் கிருபை தந்திருக்கிறதுனால நாங்க பிழைத்திருக்கிறோம். நீங்க கிருபை தந்திருக்கிறதுனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஏசப்பா, நானும் இன்னைக்கு என் குடும்பம் நிற்கிறோம்னா, நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நானும் என் வாழ்க்கை துணையை வாழுகிறோம்னா நீர் கிருபை தருகிறபடினால, உங்க கிருபையினாலதான் நான் பிழைத்திருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரே உங்க கிருபைப்பா. கிருபை கிருபை கிருபை. நான் வேலை செய்கிறேன்னா உங்க கிருபை, நான் நிற்பது உங்க கிருபை, இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறதே உங்க கிருபை, நான் சுகத்தோடும் பலத்தோடும் நடந்து திரிவது உங்க கிருபை, நான் பார்ப்பது உங்க கிருபை, நான் சிந்திப்பது உடைய கிருபை. ஆமே, உங்க கிருபையினால என்ன பிழைக்க பண்ணி இருக்கிறீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அருமையான சகோதரா, இன்னைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சரீரத்தோடு நிற்கிறோமே, ஆமீன், ஆரோக்கியமான மனப்பாங்கோடு நிற்கிறோமானா கர்த்தருடைய கிருபை நம் மீது கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமை, சத்தத்தை உயர்த்தி, உம்முடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய கிருபையினாலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை உடைத்தது ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் உடைக்கப்பட்டோம், எத்தனையோ சூழ்நிலையில் அருவருக்கப்பட்டோம். ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறது. சொல்லுங்க தம்பி, வாலிப சகோதரா, ஆமென். ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை பாதுகாத்து இருக்கிறார், எத்தனையோ நஷ்டத்தில் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அவன் நஷ்டப்பட்ட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் இன்னைக்கு பிழைத்து நிற்கிறோம். ஆனால் அவருடைய கிருபை. ஆமென். வாழ்க்கையில தோல்வி, வியாபாரத்துல தோல்வின்னு எத்தனையோ மனிதர்கள் தற்கொலையை தேடி ஆமென் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து போன இந்த உலக சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, இன்னைக்கு நானும் நீங்களும் பிழைத்திருக்கிறோம்.
பார்க்கிறோமானா அவருடைய கிருபை. சொல்லுங்க, உங்க கிருபை தான் என்னை வாழ வைத்திருக்கிறது, உங்க கிருபை தான் என்னை பிழைக்க பண்ணி இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆமே, உங்க கிருபை என்னை பிழைக்க பண்ணி இருக்கிறது. ஓ, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கைகளை தட்டி சொல்லி பாருங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே தேவ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, தேவ கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கண்கள் மூடி இருக்கும் பொழுது ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். இதுவரை உங்க கிருபதா என்ன நடத்தி வந்தது. சொல்லுங்க அருமையான தம்பி தங்கச்சி தாய்மார்கள், அப்படியே சகோதரர்கள் சொல்லுங்க வாயில திறந்து, உங்க கிருபதா என்னை இம்மட்டும் நடத்தி வந்தது, உங்க கிருபதா என் கரத்தை பிடித்து நடத்தி வந்தது. கண்ணீரின் பாதையில, நடக்க முடியாத வேதனை நிறைந்த பாதைகளில் நடக்கும் பொழுது உங்க கிருபதா எங்களை நடத்தி வந்தது. தோல்வியின் பாதையில, நஷ்டத்தின் பாதையில, மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற அனுபவங்கள்ல உங்க கிருபதான் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கமே. ஆமென். உங்க கிருபதான் எங்களை தாங்கினது. ஆமென். வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாடுகள் நிறைந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்க கிருபதான் என்னை நடத்தி வந்திருக்கிறது. தேவ கிருபை என்னை நடத்தி வந்திருக்கிறது. பிள்ளைங்க சொல்லுங்க, தேவ கிருபதான் என்னை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறது. இதுவரையிலும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி தேவ கிருபை என்னை நடத்தி வந்திருக்கிறது. நல்ல கல்விகளை கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறது. நல்ல பெற்றோரை கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்தது. நல்ல பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபை எனக்கு தந்தது. நல்ல சூழ்நிலைகளை, ஆமென் ஆமென் ஆமென், எனக்கு நல்ல சிச்சுவேஷன்களை, சூழ்நிலைகளை கர்த்தருடைய கிருபை அமைத்து தந்திருக்கிறது. ஆமே, நான் என் பலத்தால இதுவரையிலும் வரல. சொல்லுங்க, என் பலத்தால இதுவரையிலும் நடந்து வரல. என்னுடைய ஆரோக்கியத்தின் மிகுதியினால இந்த இவ்வளவு தூரம் வரல. ஆமே ஆமே, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள். ஆமே, நான் கடந்து வந்த பாதைகள் முள்கள் நிறைந்தவைகள். ஆமே, நான் கடந்து வந்த பாதைகள் பாடுகள் நிறைந்த பாதைகள். ஆனாலோ கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்ன தாங்கினது. ஓ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே 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 நல்ல அல்லேலூயா. கிருபையே கூப்பிடுங்கம்மா. அவர் கிருபை நிறைந்தவர். அவர் கிருபையை தந்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்திருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை, தள்ளாடின நேரத்தில் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஓ
கிருபையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே. எஸ் 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கிருபதா என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுது அவருடைய கிருபை தாங்குகிறதுன்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து கர்த்தரை சொல்லுங்க. என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா, என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. உங்க உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கிற கல்வி ஞானம், நமக்கு இருக்கிற பொருளாதார பின்னணி எதையுமே நம்ம வாழ வைக்க முடியாது. எதுவும் நம்ம வாழ வைக்க முடியாது. எதுவும் இந்த தேசத்துல நிலைநிறுத்த முடியாது. ஆமென். அவைகளெல்லாம் நிரந்தரமற்றவைகள். அவருடைய கிருபைதான், கிருபைதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதுனால அந்த கிருபைதான் நம்மை வாழ வைக்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உங்க கிருபை எனக்கு போதும்னு சொல்லுங்க. உங்க கிருபை எனக்கு போதும், என்னை தாங்கி நடத்துகிற அந்த கிருபை எனக்கு போதும். சொல்லுங்கம்மா, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த கிருபை உங்களுக்கு போதும். அந்த கிருபை உங்களுக்கு போதுமானது. நீங்க ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருப்பீங்கன்னா அந்த கிருபை உங்களை ஞானத்துல நிரப்பும். ஆமே ஆமே. நீங்க ஆமே எல்லா சமுதாயத்துல பின்தங்கி போய் இருப்பீங்கன்னா, ஆமே உங்க குடும்பத்தில் நீங்க பின்தங்கினவர்களா இருப்பீங்கன்னா அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. அந்த கிருபைதான், கிருபைதான். ஆமே. ரியா தலா சந்தல ரபா. வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபை இன்று நமக்கு போதுமானது. அவருடைய கிருபை இன்று மாறாதது. அவருடைய கிருபை எல்லோருக்கும் ஆமே போதுமானது. ஆமே சொல்லுங்க. இன்னும் அந்த கிருபை நமக்கு வேணும். இன்னும் கிருபை தாருவேன்னு கேளுங்க. அவருடைய கிருபைக்கை கெஞ்சிங்க, கெஞ்சிங்க. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்ல. ஆமே வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபைதான், கிருபைதான், கிருபை, கிருபை, கிருபை. சொல்லுங்க. தேவ கிருபையே எங்களை வாழ வைக்கக்கூடிய கிருபை, எங்களை நடத்துகிற கிருபை, எங்களை சுத்திகரிக்கிற கிருபை, எங்களை தைரியப்படுத்துகிற கிருபை, எங்களுக்கு ஞானத்தை தருகிற கிருபை. சொல்லுங்க. என்னை வழி நடத்துகிற தேவ கிருபை. ஓ அல்லேலூயா. எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற கிருபையே. கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, அந்த கிருபை இல்லாம இருக்கும்னா, ஆமே அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால நிற்க முடியாது. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால அந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஓ ஆமென், ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் தேவ மனிதனாகிய பவுலை பார்த்து சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றா. அவருடைய கிருபை நமக்கு போதும். தம்பி தங்கச்சி அப்படி கண்களை மூடுங்கம்மா. ஏன் வேடிக்கை பார்ப்பீங்க? என்ன ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறோமே, நாம ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயத்தோடு நிற்கிறோமே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையா நம்ம மேல பாசத்தோடு கூட நம்ம அழைத்து வந்திருக்கிறா. அவருடைய கிருபையிலே நம்மை நிரப்ப, கிருபையினால பலப்பட. ஆமென், ஆமென். அப்படி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த குடும்ப சூழல் அவரால் நமக்கு கிடைத்தது, அவருடைய கிருபையினால நமக்கு கிடைத்தது. எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனே என்று சொன்னாரே, அந்த இரக்கம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு. அந்த இரக்கம் நமக்கு கிடைத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிருபை, உங்க கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுங்க. அறிக்கை இடுங்க வாயை திறந்து. உங்க கிருபை இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே முடியாது. உங்க கிருபை இல்லைன்னா நான் பிழைத்திருக்கவே முடியாது. ஆமே. உம்முடைய கிருபை இல்லைன்னா என் வாழ்வு வீணாயிரும் அப்பா. உங்க கிருபை இல்லாம இருந்திருந்தனா என் குடும்பம் வீணா போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது மதிகேடருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அல்ல பிரியமானவர்களே. இது ஒரு நல்ல தெய்வ பிள்ளை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமென். உங்க கிருபை இல்லைன்னா நாங்க வாழவே முடியாது, 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 முடியாது. ஆமே. உங்க கிருபைதான் என்ன முதிர் வயதிலும் தாங்கும், தள்ளாடின நேரங்கள்ல தாங்கும், பலவீனப்பட்ட நேரங்கள்ல தாங்கும். கிருபையே, கிருபைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
ஹalleluya. அந்த கிருபை தான் நம்மை அழிவுக்கு தப்பிக்கி இருக்கிறது. அந்த கிருபை தான் நம்ம அழிவின் பாதையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறது. நரகத்தை நோக்கி, நித்திய ஆக்கினையை நோக்கி, நித்திய அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நம்மை ஆமே நம்முடைய பாதங்களை விலக்கி அந்த பாதைகளுக்கு விலக்கினது தேவனுடைய கிருபை. நித்திய அழிவில் இருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தினது அந்த தேவ கிருபை. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நித்திய அழிவில் இருந்து என்னை மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறீரே. அழிவின் பாதையில் இருந்து விலக்கி என்னை வாழ்வுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறீரே. வாழ்வின் பாதைக்கு நேராய், ஜீவனுக்கு நேராய் ஓ எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கம்மா. ஹalleluya. ரிமலகதுடலரதனமா. ஓ அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை தான் நோவாவுக்கு கிடைத்தது. அந்த கிருபை தான் நோவாவுக்கு கிடைத்தது. ஆமென். எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா நோவாவுக்கு அவனுடைய குடும்பமும் ஒத்துக்கோ அந்த கிருபையை கத்தர் கிடைக்க பண்ணினான். ஆகி நல்லதா ஆமென். அந்த அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டான். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்க கண்கள்ல கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை கிடைத்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஆலயத்துல ஒரு அங்கங்களாய் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய கால்கள் இந்த இடத்துல நிற்கிறது என்றால் அவருடைய கிருபை. நல்ல சந்தோஷமா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ கிருபையே கிருபையே மாறாத. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது மென்மையான அந்த இருதயத்திலிருந்து மென்மையான குரலோடு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. கிருபையே மாறாத உங்க கிருபைதான் என்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுது அந்த கிருபையை தாக்குகிறது. என் பிள்ளைகளை ஒவ்வொரு நொடி பொழுது அந்த கிருபை தப்புவித்துக் கொண்டிருக்கிறது. எஸ் ஆமென். அந்த கொடிய மனிதர்களுக்கு இந்த கிருபை நான் தப்புவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத மனிதர்களுடைய பார்வைக்கு என் பிள்ளைகளை மீட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. என்னை நடத்து. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. சொல்லுவோம் சேர்ந்து. கிருபையே 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 தேவ கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தம்முடைய கிருபையை தம்முடைய ஜனத்திற்கு அருளி செய்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். பலவீனமான நேரங்கள்ல கூட ஒரு பலம் தந்து கிருபையினால தாங்கி கொண்டிருக்கிறார். மனம் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், நம்முடைய கால்கள் தள்ளாடின நேரத்தில் எல்லாம், இனி வாழ்வேனா என்று சொல்லி கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் இந்த கிருபை போதும்னு சொல்லி ஆமீன் அருமையான தெய்வ மனிதனுக்கு சொன்னது போல நம்மையும் பார்த்து என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும், உன் கிருபை என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்படியே கத்தர் சில நிமிடங்கள் மகிமைப்படுத்துவோ. நம்முடைய இருதயம் கத்தரை நோக்கி இருக்கட்டும்மா. கவனத்தை சிதற விடாம கத்தரை நோக்கி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரிபல கரதுடல ரகதடல ரிபியாந்தலரோ. நமக்கு கிருபை தருகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். நமக்கு கிருபை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். நமக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். சமாதானத்தின் ஜீவ ஊற்றை நமக்காய் திறக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஓ, அவர் பரத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஓ, தம்முடைய ஜனத்திற்கு ஜெயம் கொடுப்பதற்கு, தம்முடைய ஜனத்திற்கு கிருபை கொடுப்பதற்கு. ரீமாக்கால் அதை உதாசீனப்படுத்தாதுங்க. தம்பி தங்கச்சி அதை உதாசீனப்படுத்தாதுங்க. தேவ கிருபையை மட்டுப்படுத்தாதுங்க.
தேவ கிருபை நமக்குள்ளே பூரணமாய் இறங்குகிற வேளை இது. தேவனுடைய கிருபை நமக்கு கிரியை செய்கிற வேலை இருக்கிறது இது. சகோதர, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்னும் எனக்கு நிரப்பட்டுன்னு சொல்லுங்க. கிருபை இன்னும் எனக்கு வேணும். ஆமே. தரித்திரியங்கள் மாறும். இந்த கிருபை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நெருக்கடிகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூனியங்கள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறும். அவருடைய பார்வை நமக்கு கிடைச்சாலே போதும். அவருடைய பார்வை நம்ம மீது விழுந்தாலே போதும். நம்முடைய தரித்திரியங்கள் சூனியங்கள் எல்லாம் மாறி போகும். ஆமே. கிருபை 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 அப்படி சொல்லிக் கொண்டிருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ரிபதல கரதுடல ரபா ரிமஹல் பரோதி அந்தலரோ. ஹalleluya. தினல கஷி அந்தலரோ. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால அப்படியே ஆண்டவர இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க துதிக்க அந்த கிருபை பெருகி கொண்டே இருக்கணும். சபை முழுவதும் அந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருக்குள்ள சபையாருக்குள்ள அந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும். ரிமல கரதுடலோ ஷியாந்தரலா ஹோரா கல்பயாந்தலரகோ. ஹalleluya. தனல கர்பல ஷியாந்தரோ. ஹalleluya. நாங்க சுயமா வாழ்ந்துட முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம நாங்க பிழைக்கவே முடியாதுப்பா. Thank you Lord. மல்ஹலோ தினியா ஷேகரலலரா தீபஹலருதுடு யாந்தரலரோ ஹல்கரதுடனமா. அப்படியே அறிக்கையிடுங்க. இருதயத்திலிருந்து அந்த துதியின் தூபம் எழும்பட்டும். தேவ சமூகத்தை இது சென்றடையட்டும். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. எவ்வளவு எவ்வளவு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு இமை பொழுதும் அவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற, ஒரு இமை பொழுதும் உங்க தரித்திரத்தை மாற்ற, ஒரே ஒரு இமை பொழுதும் உங்க கடன் பிரச்சனையை மாற்ற ஆண்டவரால முடியும். ஒருவேளை சிக்கி தவிக்கிற, ஆமே, கண்ணியிலே அகப்பட்டு, ஆமே, மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பட்சியை போல நீங்க காணப்படலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் சிக்கி இருக்கிறேன். என் கால்கள் கண்ணியில அகப்பட்டு இருக்கிறது. வேறொன்னுடைய வலையில சிக்கி தவிக்கிறது போல என் கால்கள், ஆண்டவரே, வலையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. வஞ்சனையின் வலையில சிக்கி இருக்கிறையா? பாவ வஞ்சனையில சிக்கி இருக்கிறையா? ஆமே, தடுமாற்றத்துல சிக்கி இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களை விடுவிக்க போதுமானதாய் இருக்கிறது. உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற நுகங்களை முறிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு பொல்லாத பிசாசினுடைய, ஆமென், கிரியை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். உங்களை ஒரு நுகத்திற்கு உட்படுத்தி வைத்திருக்கலாம். உங்க பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். வஞ்சிக்கிற பொல்லாதவன் வஞ்சகத்தினால் உங்களை குடும்பத்தையே அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். எனக்கு அவருடைய கிருபை உங்களை விடுவிக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபை நம்மை விடுவிக்க போகிறது. ஆமே, நம்முடைய சிக்கல்கள் மாறப் போகிறது. எந்த காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, மீள முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க சகோதரா. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு, ஆமே, அவரால் முடியாத காரியங்கள் ஒண்ணும் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒண்ணும் இல்லை. மனுஷனால எதுவுமே முடியாது. மனுஷனால முடியாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு, தீர்வை சொல்லி தருவதற்கு மனுஷனால முடியாது. ஆமே, நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் வீணாய் போய்விடும். ஒரே ஒரு தருணம் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஒரே ஒரு தருணம் தரட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மீது கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, பரத்தை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மேல் கிருபையாயிரும் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அன்னைக்கு அந்த பாவியான மனுஷன் பரத்திற்கு நேராக தன்னுடைய முகத்தை ஏறெடுக்க முடியாமல், ஆமென், பாவியாயின் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஆண்டவனுடைய எல்லா குழப்பங்களையோ, எல்லா பிரச்சனைகளையோ, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை ஒரு புதிய மனிதனாய், ஒரு விடுவிக்கப்பட்ட மனிதனை உங்களை மாற்ற முடியும். ஓ ரிகதல சந்தலரபா. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனம்மை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து
காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படட்டுமா? உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை அப்படியே சொல்லுவோம். யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட நல்ல சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். மறுபடியுமா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு என்னை வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க அந்த வார்த்தைகளை. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மீண்டுமாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நல்லா சொல்லுங்க சகோதரா. அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன நஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். என்ன தோல்விகள் வந்தாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். என்ன பிளவுகள் வந்தாலும், எந்த பிரிவினைகள் வந்தாலும், எத்தனை வேதனை தருகிற நிகழ்வுகள் நடந்தாலும், நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் என்னை கைவிடவே மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம், பெரிய அருமையான தாய் தகப்பன் மறந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். அப்படி அந்த அறிக்கையிடுங்க, வாயில திறந்து சொல்லி பாருங்க, இயேசு என்னை கைவிட மாட்டா, என் தெய்வம் என்னை கைவிட மாட்டா. எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த தோல்விகள் வந்தாலும், எந்த மன குழப்பங்கள் வந்தாலும், இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் கைவிட மாட்டா. இயேசு எங்களை கைவிட மாட்டா. என் தெய்வம் என்னை கைவிட மாட்டா. எந்த சூழ்நிலையானாலும், யார் என்னை கைவிட்டாலோ, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாலோ, என் பேர பிள்ளைகள் கைவிட்டாலோ, இந்த சமுதாயமே என்னை கைவிட்டாலோ, நாம் நம்பி இருக்கிற எல்லாம் என்னை கைவிட்டாலோ, என்னுடைய வாழ்க்கை துணையை கைவிட்டாலோ, எந்த சூழ்நிலை என்னை விட்டாலோ, என் இயேசு என்னை கைவிட மாட்டா. என் தெய்வம் என்னை கைவிட மாட்டா. வியாதியோ, நெருக்கடியோ, பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, குழப்பமோ, என் இயேசு என்னை கைவிடுவதே இல்லை. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் நம்மை காக்கிற தெய்வம், அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம், அவர் நம்மை பராமரிக்கிற தெய்வம். நம்ம வாழ்ந்திருப்பதுதான் அவருடைய விருப்பம். நம் சாவது அவருடைய, நம்முடைய சாவமே, சாவை விரும்புகிற ஆண்டவர் அல்ல. துன்மார்க்கனுடைய சாவை விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய வீழ்ச்சியை விரும்புகிறவர் அல்ல. நாம் தோற்று போவதை விரும்புகிறது அல்ல. நாம் சங்கடப்பட்டு தவித்துக் கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற தெய்வம் அவர் அல்ல. பிராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதில் கூட
ஒரு சிறு கூட்டமாய் நம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருந்தாலும் தேவரீர் எங்கள் மீது கிருபையாய் இருக்கிறீர் என்பதை எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவ கிருபை ஆண்டவரே இந்த இடத்துல தாராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தெய்வத்தை ஆராதிப்பதற்கான ஒரு பாக்கியம் தந்தீரே. தாராதனையின் தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.